ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீதிமன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த நீதிமன்றத்திலிருந்து இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, என்ன போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நாம் வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நாம் பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அட்டண்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 80 கட்டிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. பேசிக் பே பார்த்தீங்கன்னா 21,700 ரூபா ப்ளஸ் யூஷுவல் அலவன்ஸும் தராங்க. அது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் கிராஸ் சேலரி பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 46,210 ரூபா தராங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ரைட்டுங்களா? ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருக்கணும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year ஃபுல் டைம் டிப்ளமோ இன் குக்கிங் culinary ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸும் விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வருடங்கள் இருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/8/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 27 வயது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் ட்ரேடு ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ. ரைட்டுங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்டு, இறுதியாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200. ரைட்டுங்களா? இல்லை மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60% இன் ஈச் காம்பனண்ட். நேம் ஆஃப் டெஸ்ட் சென்டர் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்குறாங்க. தேர்வு மையம் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்குறாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, ஃபிசிக்கல் சேலஞ்சு, எக்ஸர்வீஸ் மேன், டிஃபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், விடோ, டைவர்ஸ் விமன், ஜுடிஷியலி செப்பரேட்டட் விமன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா, மீதம் உள்ளவங்களுக்கு 400 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த பதவிக்கு ஆன்லைனில் என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024 முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/9/2024. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கான லிங்க் வந்து எப்போது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/8/2024 பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ அன்றிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 12/9/2024. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.